இன்றைக்கி நாம் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவடைகின்றதுங்க. இந்த 7.5 சனி முடிகிறதுனால மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. இப்போல்லாம் நம்ம கண்டினியூவாக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. பட் ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதற்கு முன்னாடி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2025 மார்ச் வரைக்கும் பாத சனி. இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் முழுவதுமாக ராசியில் இருந்து விலகி இருக்கின்றாருங்க. அப்போது 2025 மார்ச்சிலிருந்து, அதாவது 29/3/2025 முதல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக மகர ராசிக்காரர்களை விட்டு விலகுகின்றாருங்க. இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2017 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. இருந்தாலும் 2022-23 ஒரு மோசமான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி, இப்போது பாத சனி நடந்து கொண்டிருக்கின்றது 2025 மார்ச் வரைக்கும். 2025 மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் பார்க்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எப்போது அப்படின்னா 29/3/2025 முதல். அப்போ சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம், ஒரு வலிமையான ஒரு கிரகம், ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அதே போல் ஒரு எப்படி சொல்கிறது, வாயு கிரகம், ஒரு தர்ம கிரகம். அது மட்டும் இல்லாமல் தர்ம கிரகம் அப்படின்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பார்த்தீங்க அப்படின்னா தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க. அதே போல் ஆயுள்காரகன் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவருங்க. மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. அதாவது இப்போது சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில் ஒரு 2.25 நாட்கள் தான் இருக்கும். ஆனால் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். மனித வாழ்க்கையில் அதிக சலனத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவானுங்க. சனி பகவான் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து, அழியா சொத்து, பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சுபர் பார்வை, சுப சேர்க்கை அல்லது சனி பகவானுக்கு ஒரு சுபகிரகம் அல்லது சனி கண்ட ராசிக்கு அடுத்த ராசியில் சுபர் இருக்கக்கூடிய கிரகம் இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போது சனி பகவான் பிறப்பு காலத்தில் நல்லதொரு இடத்துல இருந்து விட்டார், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பதவிகளை ஒருவர் வகிக்கலாங்க. சரி, இந்த சனி பகவான் பயிற்சியினால் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பதை கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மகரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசிங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். மகர ராசிக்குள்ளே உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள், ஒழுக்கமான ஒரு அறிவுடையவர்கள், அதே போல் கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. பலமுறை வாழ்க்கையில் போராடக்கூடியவர்கள், முயற்சியை கைவிடாதவர்கள், அது மட்டும் இல்லாமல் நேர்மையானவர்கள், அதே போல்
அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய ஒரு பக்க பலம் அப்படிங்கிறது உண்டுங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பலாக இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் நிறைய சோம்பல் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதனால் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும். எப்படி இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு, வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதே போல் மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் கோபம் உடையவர்கள். ஏன் அப்படின்னா மகர ராசிக்குள்ளே தான் செவ்வாய் உச்சம் பெறுவார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். குரு பகவான் ராசிக்குள்ளே நீச்சம் அடைஞ்சிருக்காரு. பணத்தினுடைய அருமை என்பது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த பணத்தினுடைய அருமை அப்படிங்கிறது எப்போ தெரியுதோ அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிற முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகள் வழியில் ரொம்ப பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள். சரி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன உயர்வுகள் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக இந்த 7 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 29/3/2025 முதல் 7 சனியானது முழுவதுமாக உங்களை விட்டு விலக இருக்கின்றது. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வலுவான இடம். சனி உங்களை விட்டு விலகினாலும் அவர் அமரக்கூடிய இடம் ஒரு மிக சிறப்பான இடம்ங்க. ஏன் அப்படின்னா ராசிக்கு 3, 6, 11 தான் சனி பகவானவர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுப்பார். இப்போ 3ஆம் இடத்துல தான் அமர இருக்கின்றார். 9 உங்களுக்கு 2025 2022 30 முதல் உங்களுக்கு நல்லதை செய்யப்படுறாரு. மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி முடிகிறதுனால வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், பெரியதொரு அதிர்ஷ்டம் வரப்போகின்றது, அது உறுதி. இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2020, 23 இந்த காலகட்டத்திலலாம் பெரியதொரு கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஏன்னா சனி பகவான் நீங்கள் ஒரு மனிதனை பார்த்தீங்க அப்படின்னா தன்னை அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். இந்த உலகத்தை பிறந்து நீங்கள் யார், இந்த உலகம் எப்படி, உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. அப்போது நிறைய இந்த 7 சனி காலகட்டத்தில் நிறைய பாடங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையில் ஒரு போட்டியை கொடுத்துருப்பார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் 7 சனியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலாக போட்டியாக நிறைய பேர் தொழில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதிர்த்தாப்புல வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிறைய சோதிச்சிருந்திருப்பார். உங்களுக்கு சோதனை கொடுத்திருப்பார். இந்த ஒரு 7 சனி காலகட்டத்தில் அந்த சோதனைகள் எல்லாமே விலக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த போட்டிகள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்குறாரு சனி பகவான் இந்த 7 சனி காலகட்டத்தில். ஒரு மனிதனுடைய அகம்பாவம் எல்லாம் மறுபட்டு ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு இந்த 7 சனி காலகட்டம். அப்போது மனிதனா யார் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக பிரச்சனை, குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் குடும்பமே. அதே போல் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேர் வேலையை விட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் கமிஷன் துறை, இந்த டைஃபாய்டு, டெங்கு இந்த மாதிரியான விஷயங்களை குணப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகி சொத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். குடும்பத்தை இருக்கக்கூடிய அந்த நிம்மதி வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு காலகட்டங்களில் மகராசிக்காரர்கள் தாண்டட்டும். அதே போல் உத்தியோகத்தை தேவையில்லாத இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, உத்தியோகத்தை டீப்ரமோட்டு தேவையில்லாத இடமாற்றம் ஆகிறது. இந்த மாதிரியான பிரச்சனை, சொந்த தொழிலில் நஷ்டம், தொழிலை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் சொந்த தொழில் செஞ்சவங்க எல்லாமே தொழிலை விட்டு அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகக்கூடிய ஒரு அவல நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த சரிவு ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு பட்டிப்பட்டு அடுத்தவங்கள்ட்ட ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் வியாபாரம் செய்வங்களுக்கு எல்லாம். அதே போல் இருக்கேன் கை கால் வலி, உடம்பு வலி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு இருந்திருக்கும். வயதானவர்களுக்கு பிள்ளைகளால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த 6-7 வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். சனி பகவான் தலையில் இருக்கும்போது நிறைய பாதை கொடுத்துருப்பார். வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2020
2020 பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஜீரண உறுப்புகளை சொல்ல முடியாது. அதான் சனி பகவான். உடம்புல அப்படின்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்குது. இந்த 2020, 21 காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிறு உப்புச்சம், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்போது இது நிலையெல்லாம் இனிமேல் மாற இருக்கின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது தொட்டது எல்லாமே துலங்கும். நன்றி.